தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதனால தொடர்ச்சியா எல்லா கட்சிகளும் முழு வீச்சுல இந்த இந்த 1 வருஷத்துல வந்து இந்த தேர்தல் நோக்கின எல்லா கூட்டணி கணக்குகள, அரசியல் கணக்குகள வந்து ரொம்ப வேகமா போட்டுட்டே இருப்பாங்க. களத்துல வந்து பல மாற்றங்கள நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் வந்து எடப்பாடி அவர்கள் பாஜக கூட போய் கூட்டணி சேர்ந்தது. ஏன்னா 2 பேருக்குமே அவங்க வந்து அ ஒருத்தர், ஒருத்தர் இல்லாம களத்துல இனிமே வந்து எதிர்கொள்ள முடியாது. அந்த முதல்ல அந்த பெர்செப்ஷன் வார்லயே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எதிர்க்கட்சிகள் வந்துட்டாங்க. அப்போ அந்த திமுக கூட்டணியோட எதிர்க்கட்சிகள் திமுக வீழ்த்தணும்னு நெனைக்கிற சக்திகள் எல்லாமே வந்து தனித்தனியா நின்னு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கன்வின்சிங் பாயிண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான், இப்ப வந்து கொள்கை வித்தியாசங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, நமக்கு வந்து தோத்து தோத்து கிடக்கிறவங்கலாம் ஒண்ணா நின்னா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. ஆனா இதுல விழுந்தது எடப்பாடி அவர்களோட தலைமை பண்பு. நான் வந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி வந்து ஒரு முடிவ வந்து மாத்தி எடுத்தது. கொள்கை முடிவ மாத்தி வச்சது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில ஜெயக்குமார் ராயபுரத்துலலாம் ஆள வெளிய காணோம். அவரு வந்து எங்க போனாருன்னே தெரியல. அவரு வந்து வெளிய வந்து ஒரு பேட்டி கூட குடுக்கல. ஒரு கருத்து கூட சொல்லல. அந்த பாஜக கூட்டணிக்கு அப்புறமா. அதனால ஆனா அதுல ஒரு விஷயத்த பாராட்டணும். எடப்பாடி அவர்களுக்கு எதிரா ஒரு குரல் வெளிய வந்து குரல் குடுக்காம இருக்கிற அளவுக்கு எடப்பாடி அவர்களோட ஆளுமை வந்து இன்னும் அதிமுகல இருக்குன்றத வந்து அது வந்து பறைசாற்றுது. அந்த விஷயம். இத நீங்க இப்ப வந்து முதல்ல இந்த திமுகவ வீழ்த்தணும்னு இருக்கிற இந்த என்டிஏ கூட்டணி இப்ப சேர்ந்திருக்காங்கல்ல, அதிமுக, பாஜக சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்களோட வேலை என்னன்னா, பெர்செப்ஷன் வார்ல ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கும். அரித்மெட்டிக்காவே விழுக்காடு வழியாவே வந்து நாங்க இவ்வளவு உங்க கிட்ட நெருக்கிட்டோம். அதுபோக ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5, 6 விழுக்காடு சேர்த்து நாங்க வந்து உங்கள ஆல்ரெடி முந்திட்டோங்கிற ஒரு ஒரு எண்ணத்த குடுத்துட்டாலே, அந்த பெர்செப்ஷன் உருவாக்கிட்டாலே, அவங்க வந்து ஒரு 90 விழுக்காடு ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அத குடுக்க தான் அவங்க இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்ப வந்து இந்த 2 விழுக்காடும் சேர்ந்தப்புறம் வந்து மக்களுக்கு இப்போ திமுகவ வீழ்த்தணும்னு அப்படின்னு மக்கள் நெனச்சாங்கன்னா, அந்த ஒரு கட்டத்துக்கு இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து இவங்க இனிமே வந்து பெர்செப்ஷன் வார்ல ஜெயிக்கணும் முதல்ல. அதுக்கு தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெர்செப்ஷன் வார்ல தான் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட இம்பார்ட்டன்ஸ் அங்க தான் வந்து மேலோங்கி நிக்குது. இப்போ ஒரு 8 விழுக்காடு மேல வாக்கு வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி இருந்தால், அவங்க அந்த ப்ரூவன் வாக்கு விழுக்காடு இருந்தாலே, அந்த அரித்மெட்டிக் வந்து அப்படியே ரொம்ப குளோஸா திமுக பக்கத்துல ரொம்ப குளோஸா போய் நின்றுது அப்படிங்கிற ஒரு கணக்க வந்து ரொம்ப ஈஸியா ஃப்ளோட் பண்ண முடியும். ஏன்னா, அவங்க வந்து ப்ரூவன் வோட் பேங்க் வச்சிருக்காங்க. விஜய்ட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ப்ரூவன் வோட் பேங்க் இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேஷனா அவங்களுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன குடுக்க முடியுமே தவிர, அந்த கணக்குக்கு அவர பயன்படுத்த முடியாது. இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 26 தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜியஸ் பாயிண்ட்ல வந்து அவங்க வந்து நிப்பாங்கன்னு நம்ம தொடர்ச்சியா சொல்லி வர்றது வந்து இப்ப மெய்ப்பட்டிருக்கு. நீங்க கண்ணு முன்னால பார்க்குறீங்க. பாஜக கட்சி தொடர்ந்து சீமான் அவர்கள்ட்ட பேசுறாங்க. அ அதிமுகல இருந்து வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் வெளிப்படுத்துறாரு. செய்திகள்ல வருது. அதே மாதிரி அந்தந்த கட்சி சார்ந்தவங்களே சொல்றாங்க. பாஜக வந்து அ நயினார் நாகேந்திரன் வெளிப்படையா அறிக்கை அ அழைப்பு விடுத்தாரு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூட ஒரே மேடைய பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப குளோஸா வர்றாங்க நாம் தமிழர் கட்சியோட. இதுவே வந்து மோடி அவர்களே சீமான் அவர்கள சந்திக்க விரும்புவதாக செய்திகள் கூட கசிந்தது இடையில. அந்த அளவுக்கு ஒரு விசிபிலிட்டி, ஒரு அட்டென்ஷன் ஆல் இந்தியா லெவல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டர் வந்து வளர்ந்து வருது. இந்த மாதிரி இந்த ஃபேக்டர என்கம்பாஸ் பண்ணாம ஒரு கூட்டணி அமைச்சோம்னா, இனிமே திமுகவ வந்து வெல்ல முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு சீமான் வந்துட்டாரு. ஒரு அந்த அந்த பசிலோட ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் அவரு அந்த இடத்துக்குன்னு வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காரு. இப்ப ராமதாஸ் அவர்கள் 2வது இடத்த உறுதி பண்ற இடத்துல தான் ராமதாஸ் அவர்கள் இருக்காரே தவிர, முதல் இடத்த உறுதி பண்றதுக்கு இன்னும் ஒரு சாலிடான ஒரு ஃபோர்ஸா வந்து சீமான் அவர்கள் மாறி வந்துட்டாரு இந்த 26 தேர்தல்ல அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்குறோம். அவருக்கு இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிற டிமாண்டுங்கிறத வந்து நல்லா பார்க்குறோம். அதனால கட்சிகள் வந்து ப்ரூவன் வாக்கு வங்கி வச்சிருக்கிற சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியை தான் விஜயை விட ஜாஸ்தியா மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு சான்று. அதனால தான் விஜய் வந்து இப்போ ஹீஸ் லிட்டரலி லெஃப்ட் வித் நோ சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அவர் வந்து ஒரு குழப்பத்துல எப்படியாவது ஒரு வேற டைமென்ஷன்ல ஒரு கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற மாரி பாமக அந்த மாரி பேச்சுவார்த்தைலாம் தொடர்ந்து ஃபெலிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட ஆடிட்டர் பேசினதாக தகவல்கள் வெளிய வருது. அவங்க அந்த மாரி ஒரு அலையன்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளே போறாங்க. அலையன்ஸ் பாலிடிக்ஸ்க்குள்ள போறத விட விஜயோட லீடர்ஷிப் அசெர்ட் பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ, அத வந்து விஜய் மாரிப்பட்ட ஒரு கேலிபர் இருக்கிற ஒரு ஆளு
அநேகமா அந்த படத்துல வந்து அவரு ஏதாவது ட்ரை பண்ணுவாருங்கிறது தான் என்னோட பார்வை. அவரு வந்து அந்த மாரி ஏதாவது செய்யலாம். மேபி வந்து அவருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ வந்து அவங்கவங்க பயன்படுத்திப்பாங்கல்ல. அதே மாரி விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து அவரோட நடிப்பு, அவரோட சினிமா அத வந்து பெரிய மாஸஸ்ட்ட ரீச் பண்ண முடியும். அதனால அவர் சொல்ல வர செய்தி என்னன்னு, ஜனநாயகன்ல கூட சொல்லிட்டு அத ஒரு கிக் ஸ்டார்ட்டரா மாத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த எலக்ஷன் மொமெண்டத்த கேப்சர் பண்ணலான்னு கூட அவர் மனசுல நெனச்சிருக்கலாம். அந்த மாரி கூட வரலாம். ஆனா இப்போதைக்கு அவர் ஹி இஸ் லெஃப்ட் வித் நோ அலைன்ஸ் ஆப்ஷன்ஸ். அவர் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிற அளவுக்கு தான் அவங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி போகுது அப்படிங்கிற மாரி ஒரு பார்வையாளர்களா தான் உட்கார்ந்துருக்காங்களே தவிர, இறங்கி அரசியல் பண்றதுக்கு இன்னும் வரல. அவங்க வந்து ஆப்ஷன்ல இல்லன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த மாரி ஒரு நகர்வு நடந்துட்டு இருக்கும்போது, நீங்க திமுக ஆளும் கட்சியினர் வந்து என்னதான் அவங்க ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கிற மாரி அட்ரஸ் பண்றாருல்ல, ஸ்டாலின் அவர்களே வந்து நாங்க 200 ஜெயிச்சுருவோம், 234 ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறது அப்படி ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனா அத அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த மாரி எதிர்க்கட்சி ஒண்ணு வலுவா கூட்டணி ஒரு ஒரு புயல் மையம் கொள்ளுது அப்படிங்கிற ஒரு கருத்து வெளிய வரும்போதே, அத வந்து ஆரம்பத்திலேயே அத வந்து அத தடுத்து நிறுத்தணும்னு நெனைக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் இல்ல நாங்க இன்னுமே வந்து நாங்க தான் ஜெயிக்கிற அளவுக்கு தான் இருக்கோம். இவங்க சேர்ந்தா இது பொருந்தா கூட்டணி தான் அப்படிங்கிறத வந்து அட்ரஸ் பண்றாரு. ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்றாருன்னா, கிரவுண்ட்ல அத அட்ரஸ் பண்றதுக்கு உண்டான தேவை வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். மக்களிடையே அந்த கருத்து உருவாகிருச்சு. அங்க ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாருங்கிறதுனால அட்ரஸ் பண்றாரு. முதலமைச்சர் அப்படி எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்றது இல்ல. நீங்க பார்த்தா தெரியும். பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்ல என்னென்ன ரீசன்ஸ கருத்து சொல்லணுங்கிறதுல வந்து ஸ்டாலின் இப்ப வந்து ரொம்ப செலக்டிவா தான் போறாரு. மோடி அவர்கள் கூட எல்லா விஷயத்துக்கெல்லாம் கருத்து சொல்றது இல்ல. எத அட்ரஸ் பண்ணணும், கிரவுண்ட்ல எதுக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறோ அத மட்டும் தான் பண்றாரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாரி. ஸோ டிஎம்கே வந்து அலர்ட்டா இருக்காங்க. என்ன நடக்குன்னு வாட்ச் பண்றாங்க. சீமான் அவர்கள் எப்படி முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சீமான் அவர்களுக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் முடிவெடுக்க போற தலைமை சீமான் அவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு சவால் தான். ஒரு கொள்கை கொள்கை சார்ந்து நிக்கணும். அதுக்கு போக இந்த இந்த மாரி ஒரு பெரிய ஒரு ஆஃபர்கள் வைக்கப்படும். இதெல்லாம் தாண்டி எப்படி அந்த கொள்கைய காத்து நிக்க போறாரு, கொள்கையின்பால் நிக்க போறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலோட அவருக்கு வந்து காத்திருக்கு. அது வந்து அந்த அந்த முடிவெடுக்கிறதுல இருக்கக்கூடிய பிரஷர் அவருக்கு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எவ்வளோ பெரிய ஆஃபர் வைக்க போறாங்க. அதுக்கு ஈல்ட் ஆகுறாரா? கட்சி நலன், அவரோட நலன், கட்சி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகும்? ஆட்சி மாற்றம் ஏற்படணுமா? வேண்டாமா? இல்ல அவரால திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அதை எப்படி சமாளிக்க போறார்? இந்த மாரி பல்வேறு சிந்தனைகள் வந்து சீமான் அவர்களுக்கு போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்காரு இந்த தேர்தல்ல. இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலா நான் பார்க்கிறேன். ஆனா இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய முடிவு அவர் என்ன கொள்கை முடிவுல இருக்காருங்கிறத வந்து தெளிவா சொல்லிட்டாரு. யார் கூடயும் கூட்டணி இல்லன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இந்த மே மாதம் வந்து மாவீரன் நாள் அந்த அந்த கூட்டத்துல திரளக்கூடிய அபரிமிதமான மக்கள் கூட்டம், அதுக்கு உண்டான ஆதரவு, அதுக்கு உலகெங்கும் பெருகக்கூடிய ஆதரவு, இதுதான் அவருக்கு வந்து அவர் கொண்ட கொள்கையில இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்காரோ, அதுக்கு ஆதரவா தான் நாங்க இருக்கோம்னு தெரிவிக்கிறதுக்கு மக்கள் கட்சியினர், அதே மாரி அந்த கொள்கைக்கு ஆதரவா இருக்கவங்கலாம் அவ்வளோ பெரிய ஒரு ஆதரவ திரட்டி காட்டுனா தான் அவருக்கு நம்பிக்கை. அவரு வந்து இந்த சரியா தான் போயிட்டு இருக்கோன்ற நம்பிக்கையில வந்து அவருக்கு ஃபர்தரா அதுதான் அவருக்கு வந்து ஒரு ஊன்றுகோலா இருக்குன்றது தான் என்னோட பார்வை. இத சிந்திச்சு பாருங்க. இது வந்து எப்படி இத வந்து சப்போர்ட் பண்ணி இந்த எடுத்துட்டு இருக்க தனியா தான் போணும், ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்சுன்னு தான் போணும் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்றதுக்கு இந்த மே மாதம் நடக்கக்கூட மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். அத வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன்.